ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹெல்த்தியான மல்லி மிளகு ரசம் தான் பார்க்க போகிறோம். இந்த ரசம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா நான் இந்த அளவு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சி வச்சுக்கலாம். நான் இந்த அளவுக்கு மட்டும் கரைச்சி வச்சுருக்கேன். கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 பூண்டு பல் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கனாக்கா நான் மல்லி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், அதாவது தனியா. அப்புறம் பார்த்திங்கனாக்கா மிளகு 1 ஸ்பூன். அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஜீரகம் 1 ஸ்பூன். இதை பார்த்திங்கனாக்கா ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துடுங்க. ரொம்ப நேரம் கிரைண்ட் பண்ணக்கூடாது. ஒரு சுற்று கரெக்டாக ரிவர்ஸில் ஒரு சுற்று சுற்றுனீங்கனாக்கா இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் ஆகிடும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கனாக்கா அதில் ஒரு 10 கருவேப்பிலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு பச்சை மிளகாய். அடுத்தது கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் பார்த்திங்கனாக்கா ரிவர்ஸில் ஒரே ஒரு சுற்றிக்குங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு கிரைண்ட் ஆனால் போதும். இப்போ பார்த்திங்கனாக்கா இதை தனியாக வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கனாக்கா நான் ஒரு தக்காளி எடுத்து ஒரு தக்காளி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம நல்லா கையால் மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு நம்ம அந்த புளி தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சு எடுத்துட்டேன் ஓரளவுக்கு. இப்போ நான் புளி தண்ணி கூட இது ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச இந்த மல்லி மிளகு ஜீரகத்தை எல்லாத்தையும் நம்ம அப்படியே இதில் கலந்துக்கணும். இப்போ பார்த்திங்கனாக்கா எல்லாத்தையும் நம்ம அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரசத்துக்கு டேஸ்ட் கொடுக்குறதே உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா மல்லி தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். மல்லி நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால. அடுத்தது மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கல் உப்பு இந்த அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். இந்த அளவுக்கு புளிக்கு இந்த அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். அடுத்தது பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பெருங்காயப்பொடி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கனாக்கா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்கள். இதை வச்சிட்டிங்கனாக்கா ஒரு தடவை வச்சிட்டிங்கனாக்கா திரும்ப திரும்ப இதுதான் நீங்கள் வைக்கணும்னு தோணும் உங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கனாக்கா கலந்தோடனே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சோடனே ஒரு கடாயில் கொஞ்சமாக நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். அடுத்தது கடுகு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் ஒரு 4-5 கருவேப்பிலையும் 2 வரமிளகாயும் நான் கிள்ளி போட்டுக்கிறேன். இது பார்த்திங்கனாக்கா நல்லா பொரிஞ்சோடனே இப்போ நம்ம அந்த புளி தண்ணி கூட கலந்து வச்சது எல்லாத்தையுமே அப்படியே நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம இதில் வேறு எதுவுமே வதக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம இப்படியே தான் தாளிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கனாக்கா அந்த புளி தண்ணி கூட கலந்து வச்சது எல்லாத்தையும் நம்ம அப்படியே கலந்துட்டோம். இந்த டைமில் பார்த்திங்கனாக்கா உப்பு சரியாக இருக்கான்னு நான் பார்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு ரொம்ப கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் பார்த்திங்கனாக்கா கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணிக்கிங்க, நல்லாயிருக்கும். ரசத்துக்கு பார்த்திங்கனாக்கா எப்போவும் உங்களுக்கு கொத்தமல்லி தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ரசம் பார்த்திங்கன்னா எப்போவும் நீங்கள் வைக்கும் போது கொதிக்க விட்டுறக்கூடாது. கொதிக்க விடாமல் ஒரு பொங்கி வர மாதிரி ஒரு ஸ்டேஜில் வரும். அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கனாக்கா சைட்லலாம் பொங்கி வர ஆரம்பிக்குது. பொங்கி லைட்டாக ஒரு கொதி வர ஆரம்பித்த உடனே டக்குன்னு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரசம் எப்போவும் கொதிக்க விட்டு நல்லாவே இருக்காது, டேஸ்ட்டே மாறி போயிடும். இப்போ பார்த்திங்கனாக்கா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ரசம் சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கனாக்கா இந்த ரசத்தில் உங்களுக்கு தனி டேஸ்ட் கொடுக்குறது பார்த்திங்கனாக்கா நம்ம மல்லி நம்ம ஆட் பண்ணி அரைச்சிருக்கோம் அரைக்கும் போது. அதனால் உங்களுக்கு தனி டேஸ்ட் கொடுக்கும். இந்த ரசம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃபுட்டில் அடிக்கடி நம்ம ரசம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருச்சுனாக்கா லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.